முன்னாடி நம்ம பார்த்த டாப்பிக்னுடைய கண்டினியூஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு ஃபங்க்ஷனுடைய ரேஷியோ கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கேட்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? இப்போ காட் பி ஈக்குவல் டு 15/8 நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கணும். ஸோ இதை இங்கே பி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு தீட்டா கொடுத்துருந்தாங்கன்னா தீட்டா. காட் தீட்டாங்கிறது காட்டுக்கு ஃபார்முலா என்ன? காட்க்கு ஃபார்முலா adjacent by opposite. ஸோ அப்போ 15ங்கிறது adjacent சைடு, 8ங்கிறது ஆப்போசிட் சைடு. சரிங்களா? இங்கே 15 போட்டுக்கலாம், இங்கே 8 போட்டுக்கலாம். சரியா? ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 வரும். எப்படின்னா ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் எவ்வளவு 64 ப்ளஸ் 15 ஸ்கொயர் 225 ரூட் 289 ஈக்குவல் டு 17. ஸோ 17 நான் எப்படி டேரெக்டாக போட்டேன் அப்படின்னா பித்தகோரியன் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ட்ரிப்ளெட்னா என்னென்னா இப்போ 8 வருதுன்னா அடுத்தது 15 அண்ட் 17 தான் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். 3 வருதுன்னா அடுத்தது 4, 5. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ரொம்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கக்கூடிய ட்ரிப்ளெட்ஸ் ஒரு 10 ட்ரிப்ளெட் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 10 ட்ரிப்ளெட்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா என்ன பண்ணிடணும்னா படித்து வச்சுக்கணும். அப்படி படித்து வச்சுட்டிங்க அப்படின்னாவே போதும். நம்ம 8, 5, 15 இருக்குன்னா நம்ம 17 ஈஸியாக போட்டு போயிட்டுருக்கலாம். இந்த ஸ்டெப்பை நம்ம விட்டுறலாம். சரியா? சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சாச்சு? இந்த சைடு கண்டுபிடிச்சாச்சு. இங்கே என்ன கேட்குறாங்க? சீக்கண்ட் கேட்குறாங்க. சீக்கண்ட்னா என்ன அர்த்தம்? ஹைபாட்டினஸ் பை சீக்கண்ட் பிங்கிறது ஹைபாட்டினஸ் பை அட்ஜசன்ட் 15 ப்ளஸ் டேன்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 8/15 ஈக்குவல் டு 17 + 8 25, இங்கே 15. 5 5s are 5 3s are. ஸோ 5/3 தான் ஆன்சர். ஓகே. ஸோ சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 5/13 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா இன்ட்டு கொசிகண்ட் ஆல்ஃபா இன்ட்டு காட் ஆல்ஃபா அப்படிங்கிறது தான் கண்டுபிடிக்கணும். ஸோ சைன் ஆல்ஃபாவுக்கு நம்ம டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ இதை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம்னா சைனுக்கு என்ன அர்த்தம்? ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸா. ஸோ அப்போது 5/13. ஸோ ஆப்போசிட் என்னது 5, இது 13. ஸோ இது கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? அட்ஜசன்ட் சைட் கண்டுபிடிக்கணும்னா 13 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர் எவ்வளவு 169 மைனஸ் 5 ஸ்கொயர் 25 என்ன வரும்? 144 which is equal to 12. சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம்? 12. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இது ஒரு பித்தகோரியன் ட்ரிப்ளெட். 5, 12, 13 அப்படிங்கிறது ஒரு ட்ரிப்ளெட். 3, 4, 5ங்கிறது ஒரு ட்ரிப்ளெட். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்ல அது என்னது? 8, 15, 17. ஸோ இது ஒரு ட்ரிப்ளெட். இதுதானே பார்த்தோம்? 8, 15 அண்ட் 17 இது ஒரு ட்ரிப்ளெட். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில ட்ரிப்ளெட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே போதும். ஸோ காஸ் ஆல்ஃபா அப்படின்னா என்ன அர்த்தம்? காஸ்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ். ஸோ 12/13 இன்ட்டு கொசிகண்ட் ஆல்ஃபானா ஹைபாட்டினஸ் பை ஆப்போசிட் 13/5 இன்ட்டு காட் ஆல்ஃபா. காட்னா என்ன அர்த்தம்? காட்னா அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அட்ஜசன்ட் 12, ஆப்போசிட் 5. சரிங்களா? ஸோ 13 கேன்சல் ஆயிரும். 12 12s are 144 divided by 5 5s are 25.
ஸோ 144 டிவைடட் பை 25 தான் வந்துட்டு ஆன்சர். சரி, ஸோ இப்போ காட் தீட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ காட் தீட்டான்னு எடுத்துக்குவீங்க. காட் தீட்டானா என்ன அர்த்தம்? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அதாவது அட்ஜசன்ட் சைடு வந்து 28, ஆப்போசிட் சைடு வந்துட்டு 45. ஸோ அப்போ 45 இங்கே போட்டுக்கலாம், 28 இங்கே போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா கேட்குறது. சைன் தீட்டாங்கிறது என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ் ப்ளஸ் காஸ் தீட்டா வந்துட்டு என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். ஸோ நமக்கு ஆப்போசிட் தெரியும். ஆப்போசிட் வந்துட்டு என்னது? 45 ப்ளஸ் அட்ஜசன்ட் வந்து 28. ஹைபாட்டனஸ் ரெண்டுக்கும் சேம் தானே, அதனால் ஹெச்னு நான் அப்படியே எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ 45 ப்ளஸ் 28 என்ன வரும்? 65, 73 வருங்களா? 40 plus 20 60, 8 plus 5 13. ஸோ 73 வந்துட்டு வருது. சரி, மைனஸ் தான் பண்ண சொல்கிறாங்க. சாரி. ஸோ 45 minus 28 பை ஹைபாட்டனஸ் வந்து வரும். ஸோ 45ல் 20 போச்சுன்னா 25 இருக்கும். 25ல் 8 போச்சுன்னா ஸோ 17 பை ஹைபாட்டனஸ்ன்னு வருது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்துட்டு இதுக்கு செட் ஆகலை. சரிங்களா? இது ஒன்று மட்டும் தான் செட் ஆகுது. அப்போ ஆன்சர் வந்து என்னவாக தான் இருக்கும்னா 17 பை 53 தான் இருக்கும். நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஆப்ஷன்லேருந்து போயாச்சு. சரியா? ஏன்னா இங்கே வந்துருக்கூடியது 17ங்கிறது ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பரை வச்சு நான் வேறு எதையும் அடித்து 45ஓ 7ஓ 28 எல்லாம் கொண்டு வர முடியாது கண்டிப்பாக. அப்போது இந்த நம்பர் தான் வந்துட்டு ஆன்சராக வந்துட்டு இருக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். சைன் தீட்டா. ஸோ தீட்டா சைன் தீட்டா என்னவா? சைன் தீட்டாங்கிறது எனக்கு ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸா? ஸோ 15 கொடுத்துட்டாங்க, 17 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இது நம்ம முன்னாடியே பார்த்த ட்ரிப்ளெட் என்ன ட்ரிப்ளெட்? 8, 15, 17 அப்படிங்கிற ட்ரிப்ளெட். அப்போ இங்கே 15 வந்துருச்சு, 17 வந்துருச்சு, மீதி என்ன இருக்குது? 8 தான். அப்போ 8 தான் இங்கே வரும். நீங்கள் பித்தாகரஸ் தியரம் போட்டிங்கனாலும் இதுதான் ஆன்சராக வரும். சரிங்களா? நம்ம போட்டு இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், டேரெக்டாகவே எழுதிட்டேன். 15, 8, 17. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டைமை வந்து சேவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போது 15 காட் தீட்டா. காட் தீட்டாங்கிறது வந்து என்னது? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்டா? சைன் தீட்டானா ஆப்போசிட் பை ஹைபாட்டனஸ், டேன் தீட்டானா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், சீக்கன் தீட்டானா அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனஸ். சரிங்களா? ஸோ அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். 15 இன்ட்டு அட்ஜசன்ட் வந்து என்ன? 8 பை 15 ப்ளஸ் 17 இன்ட்டு ஆப்போசிட் வந்து என்ன? 15 பை 17 டிவிஷன் 8 இன்ட்டு டேன் தீட்டா. டேன் தீட்டாங்கிறது என்ன? 15 பை 8 ப்ளஸ் 16 இன்ட்டு சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டாங்கிறது வந்து என்ன? ஹைபாட்டனஸ். சரி, சீக்கன் தீட்டாங்கிறது ஹைபாட்டனஸ் பை அட்ஜசன்ட். அதாவது 16 பை 8. சரிங்களா? ஸோ 15 கேன்சல் ஆயிடுச்சு, 17 கேன்சல் ஆயிடுச்சு, 8 கேன்சல் ஆயிடுச்சு, 8 2s are 16. சரிங்களா? 8 + 5 வந்துட்டு எவ்வளவு? 23. ஸோ இந்த 23 மேலே எதுவுமே 23 இல்லை, 26 வரதுக்கு சான்ஸ் இல்லை. ஆன்சர் வந்து என்ன தான்? 23 பை 49. இதை நீங்கள் ஆட் பண்ணினாலும் என்ன தான் வரும்? இங்கே 34 வரும், 15 வரும். 34 + 15 வந்துட்டு 49. ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 8 tan A = 5 கொடுத்துருக்காங்க.
அப்போ tan ஏவை நான் என்னென்னு எழுதலாம், 5/8 எழுதலாம். ஸோ டேன்னா என்னது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ இங்கே எடுத்துட்டோம்னா ஆப்போசிட் சைடு வந்துட்டு 5, அட்ஜசன்ட் சைடு வந்துட்டு 8. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும், இது புது ட்ரிப்ளெட் தான், இதை நம்ம போட்டு பார்த்து கண்டுபிடிச்சலாம். 25 + 8 8s are 64. ஸோ என்ன வரும், 25 + 64 84 √89 வந்து வருது. சரியா? ஸோ கரெக்டாக தான் நான் பண்ணிடுவேன். சரி. ஸோ 8 × sin A. sin Aங்கிறது ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் வந்துட்டு 5/√89 மைனஸ் 7 × காஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8/√89. ஸோ ரைட் கேன்சல் ஆகிடும் எல்லாமே. ஸோ அடுத்தது 8 × sin, திரும்ப sin A தான். அப்போ 5/√89 ப்ளஸ் 11 × 8/√89 வரும். சரிங்களா? ஸோ இதில் 89 எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. சரிங்களா? அதில் வெளியில் காமனாக எடுத்தோம்னா இந்த 89 எல்லாமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அதனால தான் ஆன்சர் நமக்கு வரல. ஸோ 8 5s are 40. 40 minus 7 8s are 56. So 8 5s are 40 plus 88. ஆன்சர் மைனஸில் தான் வருது, -16. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 128. ஸோ 16 டேபிளாலேயே கேன்சல் ஆகும்னு நினைக்கிறேன். 16 8s. ஸோ -1/8 தான் ஆன்சர். சரியா?